மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விலங்கு, அந்த சின்னம் என்னென்னா ஆடு அப்படின்றது வரும். அதை கொண்டு தான் உங்களுக்கு பலனை சொல்லலான்னு நான் கணிச்சிருக்கேன். அந்த ஆடு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வீட்டின் அருகாமலே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் மேய்ந்துட்டு ரொம்ப தொலைவு தள்ளி போகாமல் வீட்டுக்கு வந்துடும். அப்படிலாம் ஒரு ஒரு வருஷம் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மலையாடுன்னு சொல்லுவோம். செங்குத்தாக வெறும் பாறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய மலைகளில் இந்த ஆடு ஏறுறதை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்களேன். வறண்ட பகுதியில் உயரமான பகுதியில் ஏறும். அதுபோல் இந்த ஆண்டு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆட்டுக்கு உணவும் கிடச்சிரும், பாதுகாப்பாக அது இறங்கியும் வந்துடும். அதுபோல் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது. நீங்கள் நல்லா ஆர்டர் பண்ண போகிறீங்க. படிக்கிற பிள்ளைங்கன்னா நிறைய படிக்க போகிறீங்க. தேர்வு முடிஞ்ச உடனே நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. அது நடக்காமல் மறுபடியும் ஏதாவது கற்றுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க முதலீடுகளை தான் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ முடியுமோ பேங்க்கில் லோன் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் சொத்துக்களை அடமானம் விற்கிறது எல்லாத்தையும் போடுவீங்க. ஆனால் எதுவுமே நஷ்டமாகாது. அந்த ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். உடல் உபாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரெக்கவரி டைம்ன்றது ஜாஸ்தியாகும். ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு நீங்கள் நல்லா முன்னை விட இன்னும் சிறப்பாக ஆகிடுவீங்க. ஆனால் அந்த மருத்துவ காலம் நீட்டிக்கப்படும். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலம், அதற்காகக்கூடிய செலவுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயத்தை 10 நாள் ஆகும்னு சொன்னால் 20 நாளுக்கு பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் நல்ல பலன்கள் உண்டு.